இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை நேரத்தில் வாழ்வு தரும் உணவு வழியாக உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. வேத வசனத்துக்கு செவி கொடுப்போம். கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை வாசிப்போம். சத்தியமானதை நான் பேசுகிறேன். நான் மேன்மை பாராட்ட மனதா இருந்தாலும் அது புத்தியீனன் அல்ல. ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்பதற்கு என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடி அப்படி செய்யாதிருப்பேன். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாத படிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். ஜெபிப்போமாக. ஸ்தோத்திர கர்த்தாவே, அப்பா, இந்த நாளில கர்த்தாவே சுவாமி, ஒவ்வொரு வியாதியஸ்தர்களுக்காக நான் ஜெபிக்கிற கர்த்தாவே, ஆம் தகப்பனே, நீர் சொன்னீரே சுவாமி, அப்பா, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என்னுடைய பலனை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னீரே. என் வசனத்தை கொண்டு நான் குணமாக்குவேன் என்று சொன்னீரே ஏசப்பா. நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொன்னீரப்பா. உம்முடைய வாக்கு தத்தங்களின் படி கர்த்தாவே, ஒவ்வொரு வியாதியஸ்தலர்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே ஏசப்பா. தகப்பனே, ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, படுத்த படுக்கையாக இருக்கிற ஒவ்வொருவர்களுக்காக ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொரு குழந்தைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசு சுவாமி. அப்பா, நீங்க ஆண்டவரே உம்முடைய வசனத்தை கொண்டு ஆண்டவரே ஒவ்வொருவரையும் குணமாக்குங்க ஆண்டவரே. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை இயேசு சுவாமி. அப்பா தகப்பனே, உம்முடைய கரத்தை கொண்டு கர்த்தாவே, அப்பா, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால கழுவி சுத்திகரித்து உன் பாவம் நீங்கி சுகமாயிரு என்று சொன்னீரே ஏசப்பா. ஒவ்வொருவருடைய பாவங்களையும் கழுவி சுத்திகரித்தப்பா. என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி கர்த்தாவே, உம்முடைய தழும்புகளால ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தி ஆறுதல் படுத்தி பலப்படுத்தி தாங்கி வழி நடத்தும்படியாய் பரிசுத்தமுள்ள என் தேவன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.